தண்டனைக்காக படைச்சிருக்கான் குரங்க. அது அதோடைய ஃபித்ரத்தில் வாழுது. ஸோ அதனால் குரங்குங்கிறது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டோ இதுவோ கிடையாது. இது வந்து மூணாவது விளக்கம் இவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மனிதன் வந்து இந்த சூழ்நிலையை பார்த்து வாழ்வான். ஒரு கூச்ச நாச்சம் பார்த்து, இந்த மாதிரி ஒரு டீசென்சி பார்த்து அவன் விரும்பினதை விரும்ப இடத்துல அவன் செய்ய மாட்டான். ஆனால் ஒரு குரங்கு வந்து அப்படி செய்யாது. அது வந்து அதோடைய ஃபித்ரத். குரங்கு வந்து அப்படி செய்யாது. அது வந்து அதோடைய ஃபித்ரத்து தனி. ஆனால் குரங்குடைய ஃபித்ரத்தில் மனிதன் வாழ்றது தான் தப்பு. இதுதான் வந்து கட்டுப்பாடுகள் இல்லாமல் குரங்கு மாதிரி வாழ்றது தான் தப்பு. இதுதான் அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் சாபமாக கொடுத்து நீங்கள் இப்படியே வாழ்ந்துக்குங்கிறான். அதனால் அல்லாஹ் இவங்களுக்கு என்ன பண்ணிட்டான், இவங்க வந்து அந்த வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே இவங்களுக்கு இருக்காது. அதனால் பெரிய பெரிய அசிங்கத்தை இவங்க பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக செய்கிறாங்க. இன்றைக்கும் எடுத்துங்க, வெள்ளைக்காரன் மாதிரி இங்கிலீஷ் பேசணும்னா நம்ம எல்லாருமே தயாராக இருக்கும். வெள்ளைக்காரன் இப்படி இங்கிலீஷ் பேசுகிறான், அது எல்லாமே நம்ம அடாப்ட் பண்ணிக்குவோம். வெள்ளைக்காரன் டை போட்டான் நம்மளும் போட்டுக்குவோம். வெள்ளைக்காரன் கோட் சூட்டு போட்டான் நம்மளும் போட்டுக்குவோம். வெள்ளைக்காரன் அவுத்து போட்டு நிற்கிறாங்க, நம்மளை நிற்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ கமல் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் ஒரு இதில், என்ன நீங்கள் இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறீங்க, இந்த ட்ரெஸ்ஸே தப்புங்க. அவர் சொல்கிறார், ட்ரெஸ்ஸே வந்து தப்பு. இந்த ஹிஜாபு பிரச்சனை வேறு இதுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது மீடியாவில், அப்போ அரசியலுக்கெல்லாம் வரல, அப்போ வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் இப்படி போடக்கூடாதுங்கிறாங்களா, அப்படி போட, அது தப்புங்க. இதெல்லாம் நம்ம இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறோம். நீங்கள் ஃபாரினில் போய் பாருங்கள், எல்லாம் ட்ரெஸ் இல்லாமல் எப்படி இருக்காங்க. சரி, ஃபாரினில் இருக்காங்களா, நீ இப்போ ட்ரெஸ் இல்லாமல் உன் படத்தில் நடி, உன் ஃபேமிலி நடிகர்கள்லாம் இருக்காங்களே அவங்களெல்லாம் ட்ரெஸ் இல்லாமல் ரோட்டில் வர சொல்லு, முன்னேறி காட்டுங்க. நம்மளால் முடியாது, ஆனால் வெள்ளைக்காரனால் முடியும். வெள்ளைக்காரனால் ஃபுட்பால் கிரவுண்டில் கேமராவில் வரணுங்கிறதுக்காக அவுத்து போட்டு வரான். அவனுடைய அந்த ஃபித்ரத்திலே அது இல்லை. நம்ம குழந்தைய ட்ரெஸ் அவுத்தா கூட மறைச்சிக்கும் இப்படிங்கும். அவங்களுக்கு அது வரவே வராது. பீச்சில் பார்த்தீங்கன்னா பிக்கினி விடுங்க, அந்த 2 பீஸ் ட்ரெஸ் அது விடுங்க, அதுவும் இல்லாமல் படுத்து கிடக்குறாங்க. நம்மளை ஒருத்தன் வந்து சட்டை லைட்டாக பட்டனு கலந்துருந்தாலே நம்மளை ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா நம்ம அப்படியே ஒரு மாதிரியா, நமக்கு வந்து ஒரு மாதிரியாக தோணும். கேமரா முன்னாடி ஆண் பெண்ணு உடல் உறவு கொள்றதுக்கு யாருனாலும் முடியுமா? வெள்ளைக்காரங்கனால அது ஈஸியாக பண்ண முடியும். அந்த ஃபித்ரத்தை வந்து அல்லாஹ் வந்து அந்த அந்த உள்ளுணர்வு இருந்துச்சுல, அந்த உள்ளக்கூடிய அந்த ரூஹ் அதை எடுத்து விட்டுட்டானா குரங்கு மாதிரி தான் அது. அப்போ புரியுதா இல்லையா? அந்த சபிக்கப்பட்ட அந்த செயல்கள் தானே இவங்க எல்லாருமே செய்கிறாங்க. பப்ளிக் பிளேஸில் சர்ச்சில் கல்யாணம் பண்ணிவிட்டு உடனே மனைவி வந்து முத்தம் கொடுப்பான். அவங்க அம்மா இருப்பாங்க, அவன் தங்கச்சி இருக்கும், சின்ன குழந்தை இருக்கும். அவங்க என்ன அந்த மைண்டில் சைக்காலஜி அவனுக்கு எப்படி இருக்கு, நான் அதான் நினச்சிட்டு இருப்பேன். இவனுக்கு எப்படி அந்த உணர்வே இல்லாமல் இருக்குது, இவங்களுக்கு என்ன இருந்தா எவனுக்காக ஒருத்தனுக்கு இருக்கணும்ல, அந்த கல்ச்சரே இருக்காது. இன்னும் அந்த கல்யாணத்தில் அவங்களுடைய சடங்கு எல்லாம் பாருங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. கீழாடையில் கை விட்டு சடங்கு நிறைவேற்றுறான். உட்காந்து அப்பா அம்மா எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறான். மானம் கட்டவனுங்களா, உங்களுக்கு எப்படா ஆஃப் ஆச்சு அப்படின்னா இதுதான் ஆஃப் ஆச்சு. நம்மளாம் மனிதர்கள் தானேங்க, எல்லாம் ஆதமுடைய மக்கள் தானே. நம்ம யாருக்குமே இல்லாத ஒரு சிஃபத் இவனுக்கு இருக்குல்ல வெள்ளைக்காரனுக்கு, புரியுதா இல்லையா? ஆதமுடைய மக்கள் எல்லாருக்கும் நம்மளால் அருவருப்பாக நினைக்கிறதுக்கு ஏன் இவனுக்கு தோணவே மாட்டேங்குது. எனக்கு ஸ்ட்ரைக்